ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரைத்துவாரி பட்டா அப்படின்னு வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரைத்துவாரி பட்டா அப்படின்னா என்னன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது ரைத்து வரி என்பது பார்த்தீங்கன்னா, பிரிட்டானிய இந்தியாவில் வந்து விவசாய நிலங்களில் இருந்து வரி வசூல் செய்யும் இரு முறைகளில் ஒன்றாக தான் இருந்தது. 1833 ஜெயின் ஹெலினா சட்டப்படி ரைத்துவாரி நிலவரி வசூலிக்கும் முறையை வந்து ஆரம்பித்தாங்க. சென்னை மற்றும் மும்பை மாகாணத்தில் தான் இது முதல்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ரைத்துவாரி முறையின்படி பிரிட்டானியா அரசு வந்து அந்த காலத்தில் வந்துட்டு அரசு நிலத்தில் பயிரிடப்படுபவர்களிடம் இருந்து நேரடியாக வந்து வரி வசூலிக்கும் முறைக்கு தான் வந்து இந்த ரைத்துவாரி முறை அப்படிங்கிற ஒரு பேர் வச்சாங்க. அதாவது உழவர்களிடம் இருந்து நேரடியாக வரி வசூலிக்கும் முறை தான் வந்து ரைத்துவாரி முறை அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த ரயத்தி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்துட்டு உழவர் அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த முறைகளில் வந்து இடைத்தரகர்கள் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது காலிமனை வரி அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த ரைத்து வரி முறையில் பயிரிடப்படுவோர் வந்து தங்கள் நிலத்திற்கான வரியை நேரடியாக அரசுக்கு கொடுத்தாங்க. அந்த நிலத்தில் அவர் நினைத்தவாறு விற்கவோ அன்பளிப்பாக கொடுக்கவோ அடகுக்கு வைக்க முடியாது. அதாவது இருக்க வரையும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. அதே போல் விதிக்கப்படும் வரியை அவர் தவறாமல் வந்து செலுத்தி வரும் சட்டம்படியும் அவரை வந்து அரசால் அவரது நிலத்திற்கு வெளியேற்றவும் இயலாது. மேலும் தாம் பயிரிடும் நிலத்தின் அளவை நினைத்தபடி அதிகரிக்கவோ குறைக்கவோ உரிமை வச்சுருந்தாங்க. பஞ்ச காலங்களிலும் விளைச்சல் குறைவான காலங்களிலும் விளைச்சலுக்கு ஏற்ப நிலவரி வந்து குறைச்சிட்டாங்க. இந்த இதுக்கு வந்து ரைத்துவாரி பட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவதுன்னா ரைத்துவாரி முறையில் வரி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிலத்திற்கு வழங்கப்படும் பட்டா தான் இந்த ரைத்துவாரி பட்டா. இது பொதுவாக வந்து மத்திய அரசால் வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா பட்டாசுலாம் இருக்குது. அந்த பட்டாசோட இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.